இந்த மாரடைப்பு வருதுன்னா ஏதாவது சிம்டம்ஸ் நமக்கு தெரியுமா? ஏன்னா கேட்குற நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சரி, டைரெக்டாகவும் என்கிட்ட கேட்குற மாதிரி ஃபாதருக்கு இருந்தது எனக்கு வருமா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை வேல்ஸில் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வேல்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ நம்ம எப்படிங்க நேரடியாக முதல்ல பாதிக்கப்படக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே பாதிப்பு இருந்தாலும் உடனடியாக அந்த பாதிப்பு நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னா இதயம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இதயம் தொடர்பான பிரச்சனைகள், முக்கியமாக இந்த மாரடைப்புங்க, டக்குன்னு ரொம்ப யங் ஏஜ்லலாம் நிறைய பேருக்கு வருது. இந்த மாரடைப்பு வருதுன்னா ஏதாவது சிம்டம்ஸ் நமக்கு தெரியுமா? ஏன்னா கேட்குற நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சரி, டைரெக்டாகவும் என்கிட்ட கேட்குறீங்க, மேடம் இந்த மாதிரி ஃபாதருக்கு இருந்தது எனக்கு வருமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு. ஹெரிடிட்டியாகவே நிறைய பேருக்கு இந்த ஹார்ட் டிசீஸ் எங்கள் வீட்டிலலாம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. பிரதருக்கு இருக்குது, சிஸ்டருக்கு இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது, தாத்தாவுக்கும் இருந்தது. ஸோ அப்போ எனக்குமே பயமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை வேல்ஸில் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வேல்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ நம்ம எப்படிங்க தெரிஞ்சிக்கலாம்? சில விஷயங்கள் நமக்கு எப்படி உணர்த்துது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம இதயத்தில் ஏற்படக்கூடிய சில சின்ன பிரச்சனைகள் தான். நம்ம இதயம் அப்படின்னு சொல்லும்போது அது கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தசைகளால் ஆன ஒரு உறுப்பு, சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது. ஸோ இது ஹார்ட்டை பம்ப் பண்ணி நம்மளுக்கு உடலுக்கு பல பாகங்களுக்கு எடுத்துகிட்டு போகுது. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட் எல்லாமே இதில் கலெக்ட் ஆகி நமக்கு அது பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கும் அனுப்பக்கூடியது இதயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹாப்பியாக இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கணும், ஃபியர், ஆன்சைட்டி, அது எல்லாமே நம்ம இதயத்தை டைரெக்டாக தாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சமாக நம்ம ஒரு ஃபியரில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பால்பிட்டேஷன் நமக்கு வருது, படபடப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் பீட் நமக்கு அதுக்கே கேட்குது அப்படின்லாம் சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப பயந்துட்டேங்க, என் ஹார்ட் பீட் எனக்கே கேட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சைக்காலஜிக்கலாக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் நேரடியாக முதல்ல பாதிக்கப்படக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே பாதிப்பு இருந்தாலும் உடனடியாக அந்த பாதிப்பு நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னா இதயம். அப்போது இதயத்தை எப்படி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்? ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த மாரடைப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், 2 அட்டாக் வந்துடுச்சிங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லிட்டாங்க. இல்லைங்க ஹார்ட்டில் இவ்வளோ பிளாக் இருந்துச்சுங்க, 70% 80% பிளாக் இருந்துச்சு, ஸ்டென்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கேன், இதிலிருந்து நான் இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இருமுனா கூட எனக்கு பயமாக இருக்குது, இந்த மெடிசன் சாப்பிட்டா பயமாக இருக்குது, ட்ராவல் பண்ணால் பயமாக இருக்குது, ஒரு நாள் எனக்கு தூக்கம் வரலன்னா அடுத்த நாள் எனக்கு இதயத்தை நினச்சி பயமாக இருக்குது, ஆல்ரெடி நம்ம சர்ஜரி பண்ணியிருக்கிறோமே, ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நமக்கு மாரடைப்பு வருதுன்னா சில அறிகுறிகள், சிம்டம்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். செஸ்ட் பெயின் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒரு செஸ்ட் பெயின் இருக்கும். இந்த செஸ்ட் பெயினை பேஸ் பண்ணி நிறைய பேர் நம்ம பயந்துருவோம், இதயத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கா, நம்ம லெஃப்ட் சைடில் செஸ்ட்டில் பெயின் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவோம். இது பேசிக்காக பார்த்தோம்னா நமக்கு டைஜஷனோ இல்லை கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு நெஞ்சு பகுதியில் ஒரு வலி இருக்கும். ஆனால் ஹார்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்ததுன்னா பர்டிகுலராக நமக்கு லெஃப்ட் சைடில் பெயின், ஷோல்டர் வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டு, இடது கை வரைக்குமே நமக்கு வலி தெரியும். இந்த வலி எப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ளே நமக்கு வலி இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ வெளியில் இருக்கக்கூடிய தசைகள்லையோ தோல் பகுதியில் வலி தெரியாமல் உள்ளுக்குள்ளே நமக்கு வலி அப்படி பரவுவது கொஞ்சமாக தெரியும். கொஞ்சம் நேரம் வலி இருந்து அதுக்கப்புறம் வலி கொஞ்சம் குறையும், திரும்பவும் வலி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது மைல்டாக நமக்கு அட்டாக் இருக்கான்றதை இமிடியேட்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். அதிகமான வியர்வை, ஹைப்பர் ஹிட்ரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன், முகம், தலை, கழுத்து எல்லாமே அதிகமான ஒரு வியர்வை இருக்கும். இனம் புரியாத ஒரு பயம் எனக்குள்ளே வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் டெம்பரேச்சர், நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் குறைந்து சில்லுன்னு ஆகிற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ கண்கள் எல்லாமே விஷன் கொஞ்சம் பிளர் ஆகிற மாதிரியோ இல்லை டபுள் விஷன் தெரிகிற மாதிரியோ நமக்கு இருக்கலாம். கண்கள்லேருந்து அடிக்கடி ரொம்ப ஒரு அழுகை வர மாதிரி,
தாங்க முடியாத ஒரு அழுகையோ, அதிகமான ஸ்ட்ரெஸ், ஒரு பய உணர்வு நமக்கு அதிகமாக வர்றதை நம்ம பார்க்குறோம். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா வாந்தி வர மாதிரி உணர்வு ஒரு சிலருக்கு ஏற்படும். அதிகமாக நம்ம வந்து தண்ணி குடித்தா கூட வாந்தி வர மாதிரி இருக்குது, நெஞ்சில் அடைக்குது, வயிறு பெரட்டி உள்ள மதியம் சாப்பிட்ட உணவு இப்போ நைட் ஆகுது அப்படி பெரட்டி வெளியில் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு சிலருக்கு இம்மிடியேட்டாக இல்லைங்க மோஷன் வர மாதிரி இருக்குது, இம்மிடியேட்டாக இப்போ நான் மோஷன் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். இன்வாலண்ட்ரியாக கூட யூரின் மோஷன் போகிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியும். கை கால்களில் நடுக்கம் ஏற்படுறது, பேச்சு தடுமாற்றம், நடை வாக்கிங் ஸ்டைல் வந்து மாற்றம் ஏற்படுறது, யாரையாவது பிடிச்சிட்டு நடக்கணும், அப்படி பிடிக்கணும்னு நினச்சா கூட நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நமக்கு ஹார்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஏற்படக்கூடியது. இதில் முக்கியமாக யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க, இவங்க தான் ரொம்ப அதிகமான இதய நோயால் பாதிப்புகள் வரக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். பிளட் ப்ரெஷர் இருந்தாலோ, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தாலோ நமக்கு இதயம் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படும். சரி, உணவு முறையில் இதயத்திற்கு நல்லது, இதெல்லாம் இதயத்திற்கு நல்லதுங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இதை நான் ஃபாலோ பண்ணுறேன், இல்லை ஆல்ரெடி நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் சொல்கிறதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவு, ரொம்ப கடினமான உணவுகளை எடுக்கவே கூடாது. ஸோ லைஃப் லாங் நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள், இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வாழ்நாள் முழுவதும் நோ அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகள் நிறைய இருக்குது. என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நான்வெஜ் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது அசைவ உணவுகள் சொல்லலாம். இல்லைங்க அசைவ உணவு இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னால், சின்ன சின்ன மீன் வகைகளை கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரெட் மீட் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அதை தாண்டி பார்த்தோம்னா சின்ன சின்ன மீன் வகைகளை நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்ப புளிப்போ காரமோ இல்லாமல் அந்த மீன் வகைகளை வாரத்துக்கு 1 இல்லை 2 முறை நம்ம எடுத்துக்கலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நம்ம வந்து ஒரு பவுல் ஃபுல்லாகவே நம்ம காய்கறிகள் எடுக்கிறது நல்லது. ஏன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகும், இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கத்திரிக்காய் ரொம்ப முக்கியம், சௌச்சௌ ரொம்ப முக்கியம். நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடணும். பழ வகைகளை முக்கியமாக இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு க்ளூ அப்படின்னு சொல்லலாம். ரெட் கலரில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொல்கிற மாதிரி அத்திப்பழம், மாதுளை, பீட்ரூட், இது எல்லாமே இதயத்திற்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் தாமரை, செம்பருத்தி, இந்த மலர்களும் பார்த்தோம்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வெண் தாமரை அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரையோ, இதிலிருந்து செய்யக்கூடிய சூரணம் வகைகள், இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த தாமரை சூரணம் இல்லைன்னா வெண் தாமரை சூரணம் அப்படின்ற மெடிசன் இருக்குது. இதையுமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். செம்பருத்தி மலர்கள் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து டீயாக நம்ம வந்து குடிக்கலாம். டெய்லி காலையில் ஒரு 4-5 செம்பருத்தி மலர்களை நம்ம வந்து டீ மாதிரி போட்டு அதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு விட்டு தேன் கலந்து நம்ம குடிக்கும்போது இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எப்போதுமே லோ கலோரிஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி உணவுகள், வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை நிச்சயமாக எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாதம் அதிகமாச்சுன்னா இது வந்து ருத்ரவாயு அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். வாதம் அதிகமானாலும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போது வாதம் அதிகரிக்கக்கூடிய கிழங்கு வகைகள், வாழைக்காய், பருப்பு வகைகள், அந்த கடலை வகைகள், இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வரும்போது இதயம் நமக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். இரவு நேரத்தில் எத்தனை மணி நேரம் நம்ம உறங்குறோம்? குறைந்தபட்சம் 6 மணி நேரமாவது உறக்கம் ரொம்ப அவசியம். ஸோ அந்த மாதிரி உறக்கம் நல்லா இருக்கணும். முக்கியமாக நம்ம உணவிலும் சரி, சில உடற்பயிற்சிகள்லாம் நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஹெவியாக நம்ம வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, இது எல்லாமே தவிர்த்துட்டு எளிய உடற்பயிற்சிகள் நம்ம வந்து பார்த்துக்கணும். எப்பவுமே வந்து ரிலாக்ஸாக இருந்தோம் அப்படின்னாலும் ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். இதற்குமே பேசிக்காக நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மருதம்பட்டை சூரணம், மருதம்பட்டை கஷாயம், இந்த மாதிரி சில மருந்துகள் நமக்கு இருக்குது. இதுலேயும் முக்கியமாக நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக மகிழம்பூ சூரணம் கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது பயன்படுது. முக்கியமாக பார்த்தோம்னா அமிர்தவள்ளி கற்பம் அப்படின்னு சொல்கிற மருந்தும் இதய நோய்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த மெடிசன்ஸ்லாம் நான் சாப்பிட்டுட்ருக்கிறேன், இதில்
பேசிக்காக இந்த ஹெர்ப்ஸோ இல்லை சித்தா மெடிசன்ஸ் எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். ஸோ உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இதனோடு சேர்ந்தும் நமக்கு குணமாகும். ஸோ இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.